இந்த அற்புதமான தியானத்தை நமக்கு அளித்த டாக்டர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும், 63 நாயன்மார்களை பற்றி நமக்கு அளித்த பெரிய புராணம் அளித்த சேக்கிழார் அவர்களுக்கும், இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து மாஸ்டர்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, 63 நாயன்மார்கள் வரிசையிலே மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்றவரை பற்றி நம்ம பார்க்க போறோம். 63 நாயன்மார்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையை அவ்வளவு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இறைவனோடு ஒன்றி வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்காகவே இவர்களுடைய வரலாற்றை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி பெரியவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே மெய்ப்பொருள் நாயனார், வெல்லுமாம் மிகமல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் 4வதாக மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இந்த மெய்ப்பொருள் நாயனார் சேதி நாட்டுக்கு அரசனாகவும் இதன் தலைநகர் திருக்கோவூர் என்ற இடத்திலிருந்து ஆட்சி புரிந்து வருகிறார். இவர் ஒரு குறுநில மன்னர், வேளாளர் மரபை சார்ந்தவர், அற்புதமான சிவபக்தி உடையவர், மிகப்பெரிய வீரத்தினை படைத்தவர். எந்த சிவனடியாரின் கோலத்தை கண்டாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் அவர்களை பணிந்து அவர்களுக்கு தேவையான உபசரணங்களை செய்து கொடுப்பது என்பது இவருடைய மன்னனின் தனிச்சிறப்பு. அது மட்டும் அல்லாமல் ஒரு கடமையாகவே வைத்திருந்தார். இவருடைய ஆட்சி காலத்தில் நாடு மிக வளமாகவும் செழுமையாகவும் இருந்து வந்தது. இந்த நாட்டை பிடிக்க பல பேர் இவருடன் போர் தொடுத்து இருக்கின்றனர். இவரை வெல்ல முடியவில்லை. அப்படி ஒரு சிறந்த மாவீரன் இவர். அந்த வரிசையில் முத்தநாதன் என்கின்றவன் பல முறை போர் செய்து தோற்று போனவர்களில் ஒருவன். இந்த முத்தநாதன் ஒரு முறை யோசனை செய்கிறான், இந்த அரசனை எப்படி தோல்வி அடைய செய்ய வேண்டும், எல்லாரும் எப்படி வெற்றி கொள்ளணும்னு பார்ப்பாங்க. இவர் சொல்றாரு, எப்படி இவரை தோல்வி அடைய செய்ய வேண்டும்? படையை கொண்டா? இல்லை, அவனிடம் இருக்கும் படை என்னிடம் இல்லை, அதனால் படையை கொண்டு அவனை வீழ்த்த முடியாது. வலிமையை கொண்டா? அதுவும் முடியாது. கடமை, அதுவும் இல்லை. இப்படி ஒவ்வொன்றாக முத்தநாதன் யோசிக்கிறான். இவனுடைய பலவீனம் என்ன, என்னவாக இருக்கும்? மக்களாக இருக்குமோ? அதுவும் இல்லை. மன்னன் என்று சொல்கிறாரோ அதற்கு பணிந்து நடக்கக்கூடிய மக்கள். ஏனென்றால் மன்னன் மக்களின் உயிராக வாழ்ந்து கொண்டிருப்பவர். முத்தநாதன் யோசனையில் மெய்ப்பொருள் நாயனார் ஒரு சிவபக்தர். எந்த சிவயோகியாக இருந்தாலும் அவர் காலில் விழுந்து பணிவது அவருடைய வழக்கம் என்று, அது மட்டும் மன்னனின் பலவீனம் என்று கண்டுபிடித்துக் கொண்டான் முத்தநாதன். ஒரு நாள் முத்தநாதன் சிவயோகி போல் வேடமிட்டு கொண்டு கையில் ஒரு பெரிய கட்டாக ஓலை சூடுகளை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வருகிறார். இங்க அரண்மனையில எப்படின்னா, சிவயோகி யார் வந்தாலும் அவங்களுக்கு செக்கிங் கிடையாது. அரண்மனை காவல்களின் சிவயோகிகளை சரிபார்ப்பது கிடையாது. அவர்கள் தாராளமாக உள்ளே செல்லலாம். எந்த நிபந்தனைகளையும் அவர்களுக்கு கிடையாது. இப்படியாக உள்ளே நுழைந்த முத்தநாதன் நேராக அரசன் இருக்கும் இடத்தை நோக்கி செல்லும் பொழுது, ஒப்பற்ற காவலன், அவன்தான் ஒரு சிறந்த காவலன் கூட சொல்லலாம், தத்தன் என்பவன் சற்று அந்த சிவயோகியை பார்த்து சிறிது சந்தேகம் வருகிறது அவருக்கு. முனிவருக்கு வணக்கம், சற்று நில்லுங்கள், நீங்கள் எங்கு சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்க, நான் அரசனை காண வந்துள்ளேன், எங்கு இருக்கிறார் அரசன் என்று வினவ, தத்தன் சிறிது நேரம் அமருங்கள் என்றான். ஆனால் எனக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லை, கூப்பிடும் உங்கள் அரசனை என்று தாழிட்ட கதவை திறக்க, உறங்கியிருந்த மன்னன் அலறி எழுந்து அவருக்கு உற்ற மரியாதைகளை வழங்கினார். தனக்கு சிவதீட்சை தருவதற்காக வந்துள்ளார் என்று நினைத்து கொண்டு அங்கு இருப்பவர்களை அனைவரையும் அங்கிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். யார்? மன்னர். எல்லாரையும் அனுப்பி விட்டுறாரு. அப்பதான் நமக்கு சிவஜி தீட்சை கொடுப்பாரு, நம்ம கிட்ட தனியா பேசணும் அவர் நினைக்கிறாரு அப்படின்னு நினைத்து கொண்டு மன்னன் அங்கு இருக்கிறவர்கள் அனைவரையும் வெளியே அனுப்பி விடுகிறார். தக்க சமயத்தை எதிர்பார்த்திருந்த முத்தநாதன் கையில் இருந்த ஓலைச்சுவடியில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மன்னனை கொன்றான். அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தான். பார்த்தாயா, உன்னுடைய பலவீனத்தை வைத்து உன்னை வீழ்த்தி விட்டேன் என்று கர்வம் கொள்கிறான் முத்தநாதன்.
இதை கேள்விப்பட்ட காவலன் தத்தன் வாளை எடுத்து வீச வந்தவன் அரசன் தடுத்து, வந்தவன் என்னை கொல்வதற்காக வந்தாலும் சரி, அவனுடைய சிவயோக வேடத்துக்கு தக்க மரியாதை அளிக்க வேண்டும், வாளை கீழே போடு என்றார் மன்னன். மேலும் முத்தநாதனை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றார் அரசன். இந்த மரியாதை முத்தநாதன் என்பவனுக்கு இல்லை. சிவயோகி என்று தன் தவற்றை மனதார ஏற்றுக்கொண்ட முத்தநாதன் அரசனிடம், நான் பெரும் தவறு இழைத்தேன், இது ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம், அனைத்தும் அறிந்தவன், ஆனாலும் இந்த உடைக்கு கொடுக்கும் மரியாதையை நான் தவறாக பயன்படுத்தி கொண்டு உன்னை கொன்றேன், என்னை மன்னிக்கவும். இந்த ஊரில் உள்ள மக்கள் என்னை சும்மா விட மாட்டார்கள், அதனால் ஊர் எல்லையில் என்னை பாதுகாப்பாக விட்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான். தத்தனிடம் சொல்லி அனுப்பி வைக்கிறார். மக்கள் எல்லோரும் கண்களில் கண்ணீரோடு முத்தநாதனை கொல்வதற்கு வாளை தூக்க, காவலன் தத்தனோ இது மன்னனின் ஆணை என்று உரைக்க முத்தநாதனை விட்டுவிட்டு ஓடோடி வருகிறான் தத்தன். அந்த உயிரை கொஞ்சம் பிடித்து வைத்துக் கொண்டு மன்னன் கேட்கிறார், விட்டு விட்டு வந்தாயா என்று உரைக்க, நான் எத்தனை பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று கண்களை மூடுகிறார். எத்தனை பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அப்போது அவர் நெடுநாளாய் தியானத்தில் கண்டு வந்த திருக்கோலத்துடனே நடராஜ பெருமான் அவருக்கு எதிரே தோன்றி காட்சி தந்தருளினார். விண்ணகத்து தேவர்கள் எட்டாத தமது திருவடி நிழலை மெய்ப்பொருள் நாயனார் அடைந்து தம் அருகிலேயே இடையறாமல் கும்பிட்டுக் கொண்டிருக்கும் பெரும் பேற்றை கொண்டருளினார். அதாவது இந்த உலகில் பொய்ப்பொருளை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மனிதர்கள் மத்தியில் மெய்ப்பொருளை தேடி வாழ்ந்த நீ எப்பொழுதும் என் திருவடி நிழலில் நீங்காது இருப்பாயாக என்றார் இறைவன். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, யாருக்கும் நம்பிக்கை துரோகம் இழைக்க கூடாது. நம்பிக்கை என்பது இறை குணம். மிக அழகாக யோகானந்தர் தன்னுடைய சொற்பொழிவில் கூறுவார், நம்பிக்கை துரோகம் என்பது ஆன்மாவையே குத்தும் என்பார். எனவே மெய்ப்பொருளான இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோமாக மாஸ்டர்ஸ். அடுத்தது விரண்மிண்ட நாயனார். இவர் 5வதாக வருகிறார். விரிபொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டார்க்கு அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தியால் போற்ற பெற்ற விரண்மிண்ட நாயனார். கடல் அலைகள் கட்டி அணைக்கும் மலைநாடு, மிகவும் அழகாக இருக்கும். கடல் வளத்திலும் நில வளத்திலும் மலை வளத்திலும் மிகுந்த அந்நாடு சிறந்து விளங்கும். பரசுராமன் என்ற தவ முனிவன் தவம் புரிந்து கொன்றை மாலை அணிந்த சிவபிரானிடம் மழுவாய் தந்தை பரிசாக பெற்று வருணனின் மூலமாக அந்த மலை நாட்டை பெற்றான். அந்த மலைநாடு பரசுராமரால் பெறப்பெற்றது. அது இல்லைன்னா இந்த கேரளம் இயற்கை கொஞ்சாது. கடல் அள்ளி சொரியும் கதிர் முத்துக்களையும், கரும்பில் தோன்றும் கனி முத்துக்களையும், மூங்கில்களில் விளையும் குளிர் முத்துக்களையும், யானை தந்தங்களில் ஒளி வீசும் நல் முத்துக்களையும், முத்துப்பல் பாவையார் புன்சிரிப்பு முத்துக்களோடு வகை தெரிந்து முறையாக கோக்கும் தனி சிறப்புடையது அந்த சேரநாடு. அந்த நாட்டில் மிகச்சிறந்த பழமையான ஓர் ஊர் உண்டு. அதன் பெயர் செங்குன்றூர் அப்படின்னு பேர். அந்த ஊரில் வேத முறைப்படி ஒழுக்கம் தவறாத அந்தணர்கள் வாழ்ந்து வந்தார்கள். உழவு தொழில் புரியும் வயல் வளத்தால் வேளாளர் அவ்வூரில் உயர்ந்தோங்கி நெறியோடு வாழ்ந்து தூய குடிமக்கள்களாக தலை சிறந்து இருந்தார்கள். அவ்வேளாளர் குலம் விளங்க விரண்மிண்ட நாயனார் என்னும் பெரியார் ஒருவர் அவதரித்தார். அவர் சிவபிரானின் திருவடிகளில் பற்று கொள்வதை தவிர வேறு எவ்வித பற்றுகளையும் தூர தள்ளி விடுவார். சிவனடியார்களிடம் அவர் அளவில்லாத பரிவுடையவர். சிவஸ்தலங்கள் எங்கிருந்தாலும் அங்கெல்லாம் அவர் சென்று தரிசித்து தம் உள்ளே படரும் இறைவனின் காதலையே தம் வழியாக கொண்டு செல்வார். அவர் சிவனடியார்களிடம் முதிர்ந்த அன்பு கொண்டவர். ஆகையால் அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் ஆங்காங்குள்ள சிவனடியார்களின் கூட்டத்தை முதலில் வணங்கிய பிறகுதான் சிவபெருமானையே வணங்குவது அவரது வழக்கமாகும். ஒரு சமயம்
விரண்மிண்ட நாயனார் தல யாத்திரை புறப்பட்டு மலைநாட்டை கடந்து பல சிவஸ்தலங்களையும் வணங்கிய பிறகு திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார். அந்த ஊரில் அவர் சில காலம் தங்கி இருந்து தியாகராஜ பெருமானை நாள்தோறும் வணங்கி வந்தார். ஒரு நாள் நம்பியாரூரான சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த திருக்கோயிலில் தியாகேசரை வணங்குவதற்காக வந்தார். அந்த வன்தொண்டர் இறைவனை நோக்கி செல்லும் போது தேவராசிரிய மண்டபம் வீற்றிருக்கும் சிவனடியார்களை, அதாவது கோயில் எல்லாம் மண்டபங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மண்டபத்துக்கு பேர் தேவாசிரிய மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கு எல்லாரும் கூடி உக்காண்டு இருக்காங்க. சிவனடியார்கள் எல்லாம் கூடி அமர்ந்து இறைவனை பற்றிய அற்புதங்களை எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த சமயத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் தொண்டர்களை யாரையும் வணங்காமல் நேராக தியாகேச பெருமானை நோக்கி செல்கிறார். இதை கண்ட விரண்மிண்ட நாயனார் மிக கடும் கோபம் கொள்கிறார். கடும் கோபம் கொண்டு அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வெளியே வருவதை எதிர்நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வெளியே வந்தவுடன் சொல்றார், அவர் நேராக அந்த கூட்டத்திற்கு வருகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் வருகிறார். வெளியே வந்த சுந்தர தேவாசிரிய மண்டபத்திற்கு வருகிறார். அவர் வந்தவுடன் விரண்மிண்ட நாயனார் கூறுகிறார், இவரை அடியார் கூட்டத்தில் இருந்து புறம் தள்ளுகிறேன். அடியார் கூட்டத்தில் இருந்து புறம் தள்ளுகிறேன். இவருக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கும் தியாகேச பெருமானையும் புறம் தள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றார். இருவரையும் இறைவனையே புறம் தள்ளுகிறாராம். சுந்தரர் திகைத்து போய் நிற்கிறார். அடியாரை வணங்காமல் சென்றதினால் இவரையும் உள்ளே இவருக்கு அருள் புரிகின்ற அந்த சிவத்தையும் புறம் தள்ளுகிறேன் என்றார். அங்கு இருக்கும் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்படுகிறது. நீங்கள் எப்படி புறம் தள்ளுவீர்கள் என்று கேட்கின்றனர். சுந்தரரோ திருத்தொண்டர் தொகையை, அதாவது இப்ப நம்ம வாசிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, 63 நாயன்மார்கள் பற்றிய திருத்தொண்டர் தொகையை பற்றி சிந்தனையிலே நான் இருந்தேன். அந்த சிந்தனையிலே அப்படியே நேரா இறைவனை நோக்கி போயிட்டேன்பா, அதனாலதான் உங்களை நான் பார்த்து வணங்காம இருந்துட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்றார். ஆனாலும் அவருடைய கோபம் தணியவில்லை. சுந்தரருக்கு இறைவன் அடியெடுத்து கொடுக்கிறார். அந்த தியாகேச பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறார். தில்லைவாழ் அந்தனத்தம் அடியாருக்கும் அடியேன் என்று அவர் அடியெடுத்து கொண்டு அந்த பாடல்களை 63 நாயன்மார்களை பற்றி பாடி முடித்த பிறகுதான் விரண்மிண்ட நாயனாருக்கு கோபம் தணிகிறது. கோபம் தணித்து அவரை வணங்குகிறார். உலகம் உயளவு இருக்கும் அளவு உங்களுடைய பாடல், இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாற்றையும் போய் சேர்ப்பது என்னுடைய கடமையாக இருக்கும் என்றும் கூறுகிறார். இத்தனை புகழுடைய விரண்மிண்ட நாயனார் இறைவனே வருகிறார். இறைவனே தியாகேச பெருமானே விரண்மிண்ட நாயனார் கிட்ட கேட்கிறார், என்னையே புறம் தள்ளுகிறாயப்பா அப்படி கூறி, உன்னை போல் ஒருவன் இந்த உலகத்திற்கு தேவை, பூத கணங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருந்து அவர்களை வழி நடத்துவாயாக என்று இறைவனே தலைமை பொறுப்பை அவருக்கு அளிக்கிறார். பற்று என்றால் புறப்பற்று அகப்பற்று என்று 2 விதம் இருக்கிறது. புறப்பற்று ஒரு சில எளிமையான முறையில் விட்டு விடுகிறோம். இந்த அகப்பற்று என்பது அவ்வளவு எளிதல்ல. இறைவனையே புறம் தள்ளுகிறேன் என்று கூறிய விரண்மிண்ட நாயனார் மூலம் தெரிந்து கொண்டு பற்றற்று வாழ கற்றுக்கொள்வோமாக. ரொம்ப அற்புதமான 63 நாயன்மார்களுடைய வரலாறை சேக்கிழார் பெருமான் நமக்கெல்லாம் அருள தந்தார். இப்படி ஒவ்வொருவராக நாம் அடுத்த வாரமும் நிறைய நாயன்மார்களை பற்றி, அவர்களுடைய வரலாற்றுகளையும் பற்றி, அவர்களிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆன்மீகத்தையும் வாழ்க்கை தத்துவங்களையும் தெரிந்து கொண்டு அற்புதமான வாழ்க்கையை வாழ்வோமாக. நன்றி மாஸ்டர்ஸ்.